अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन। அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேர் அருள் அல்லாஹ் நம்மை முமின்களாக முஸ்லீம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் மிகு உம்மத்திலே அல்லாஹ் பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்து ஓதுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம். வஹ்தத்துல் வஜூத் என்பது ஒரு பாடம். சூஃபியாக்களுடைய இறைஞான பாடங்களில் ஒரு முக்கியமான பாடம் வஹ்தத்துல் வஜூதுடைய பாடம். இன்னும் சொல்ல போனால் தரீகத்துடைய சூஃபியாக்களுடைய இறைஞான பாடங்களில் அசல் பாடம் வஹ்தத்துல் வஜூதுடைய பாடம் தான். இதை நன்கு விளங்கி கொண்டால் இதனுடைய அடிப்படையில் தான் மற்ற பாடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தரீகத் தக்வா, ஹகீகத் தக்வா, மாரிஃபத்துடைய தக்வா, முராகபா, முஷாஹதா, இஹ்சானுடைய பாடம், தகாயிக்குடைய பாடம், ஹகாயிக்குடைய பாடம், ஹகீகத்தே முஹம்மதியுடைய பாடம், இது எல்லா பாடங்களும் அமைக்கப்பட்டிருப்பது வஹ்தத்துல் வஜூதுடைய அடிப்படையில் தான். வஹ்தத்துல் வஜூதுடைய பாடத்தை விளங்கி கொண்டால், அதன்படி நம் ஷுஹூதி அமைத்து கொண்டால் மற்ற பாடங்கள் எல்லாம் லேசாக இருக்கும். வஹ்தத்துல் வஜூத் என்றால் என்ன? அது ரொம்ப சிரமப்பட்டு விளங்கக்கூடிய விஷயம் இல்லை. அது அல்லாஹ் ரசூலும் குர்ஆனில் சொன்னது தான். அல்லாஹ் ரசூலும் குர்ஆனில் நமக்கு கற்றுக் கொடுத்த, ஹதீஸில் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான் அது. அதை வேறு சில இஸ்திலாஹி வார்த்தைகளை பயன்படுத்தி சூஃபியாக்கள் சொல்லித்தர்றாங்க. இதுக்கும் சூஃபியாக்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். சூஃபியாக்களுக்கு எதிர்கருத்து தெரிவிக்கக்கூடிய வஹாபிகள், மற்ற குழுவினர்கள் இந்த கருத்தையே எதிர்க்கிறார்கள். அதனால நம்ம தெளிவாக விளங்கிக்கணும். இதில் என்ன விஷயம்னு கேட்டால், ஒரு சிலர் சூஃபியாக்கள் வஹ்தத்துல் வஜூத் தான் ஹக்கான கருத்து என்று கூறுகிறார். இன்னொரு சிலர் தௌஹீதுவாதிகள்னு சொல்லிக்கிறாங்களே, சலஃபிகள் அல்லது வஹாபிகள்னு சொல்கிறோமே, இவர்கள் வஹ்தத்துல் வஜூதுடைய கருத்தே முற்றிலும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது, குஃப்ரு, ஷிர்கு, இது கூடவே கூடாது, வஹ்தத்துல் வஜூத் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டவன் காஃபிர், அந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க. இவங்க இதுதான் அசல் ஈமான்ங்கிறாங்க. ஈமானுடைய அசலே வஹ்தத்துல் வஜூத் தாங்கிறாங்க. அவங்க குர்ஆன் ஹதீஸுக்கு நேர் மாற்றமான குஃப்ரு, ஷிர்குன்னு. இது ஒரு குழுவினர். வஹாபிகள், சலஃபிகள்னு சொல்கிறாங்களே அவர்கள்லாம். இன்னொரு குழுவினர் இருக்கிறாங்க, வஹ்தத்துல் வஜூதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், வஹ்தத்துல் வஜூத் என்ற கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது வெளிரங்க உலமாக்கள் நிறைய பேர் இந்த கருத்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் சொல்கிற கருத்து கிடையாது அப்படின்னு சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வஜூத் ஒன்று, ஸாத் இரண்டு என்ற கருத்தை அவர்கள் எதிர்க்கிறார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து இல்லை, வஹ்தத்துல் வஜூதுங்க ஒன்று தான். அறிஞ்சுங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். நாலாவது ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க. இவங்களும் வஹ்தத்துல் வஜூத் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து வேற என்று அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க. அது சூஃபியாக்களில் ஒரு பிரிவினர் இவ்வாறும் இருக்கிறார்கள். மொத்தம் 4 விஷயம் ஆச்சுங்களா? 4 உங்களுக்கு எளிமையாக விளக்குறேங்க. எப்படி? இப்னு அரபி எஜ்மான் போன்றவர்கள் இந்த வஹ்தத்துல் வஜூத் கருத்தை தெளிவாக விளக்கினார்கள்.
வஹதுல் உஜூதுடைய கருத்தை இப்னு அரபி அவர்கள்தான் முதலில் கூறினார்கள். அவர்கள்தான் அதை மக்களுக்கு மத்தியிலே பரப்பினார்கள். இது அவர்களுடைய கொள்கை, வழிகட்ட கொள்கை. இது அதுக்கு பின்னாடி மற்ற இவரெல்லாம் அவங்க பின்பற்றினாங்க என்று சிலர் அந்த வஹாபிகள் கூறுகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. வஹதுல் உஜூதுடைய கருத்து என்பது குர்ஆன் ஹதீஸுடைய கருத்து தான். அது அந்த இஸ்திலாஹி வார்த்தைகளை பயன்படுத்தி அதை தெளிவாக விளக்கி ஆரம்பத்திலே ஃபுத்துஹாத்தி மக்கியாவிலேயும் அவர்களுடைய ஃபுசூஸுல் ஹிகம் போன்ற கிதாபுகளிலேயும் விளக்கம் கொடுத்தார்கள். அதற்கு பின் வந்தவர்கள் அதை விளக்கம் கொடுக்கும்போது அவர்கள் பயன்படுத்திய இஸ்திலாஹி வார்த்தைகளை சொல்லி விளக்கினாங்க. அதனால இது அவங்க சொன்ன மாதிரி தெரியுதே ஒழிய ஏற்கனவே உள்ளது தான். இல்லைங்களா? ஃபிக்ஹ் என்பது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஏற்படுத்தியது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அபூ ஹனீஃபா ஹிஜ்ரி 150 ஆழ்ந்து மறைந்தவர்கள். 70 பிறந்தார்கள், 150 வஃபாத். நம்ம ஷாஃபியும் 150 தான் பிறக்கிறாங்க. 4 இமாம்களும் சேர்ந்து உண்டாக்கியதான் ஃபிக்ஹா இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஒது இருந்தது, ஒதுவுடைய ஃபர்ல் இருந்தது, தொழுகை இருந்தது, நோன்பு இருந்தது, ஜக்காத் இருந்தது, ஹஜ் இருந்தது, எல்லாம் இருந்தது. 4 இமாம்கள் என்ன செய்தார்கள்? இஸ்திலாஹி வார்த்தைகளை உண்டாக்கி ஒதுவில் இதெல்லாம் ஃபர்லு, இதெல்லாம் முஸ்தஹப்பு, இதெல்லாம் சுன்னத்து, இதில் ஆதாபு, இது தொழுகையின் உள் ஃபரது, இது தொழுகையின் வெளி ஃபரது, இந்த ஃபரதுகளை விட்டால் தொழுகக்கூடாது, இது வாஜிபாத்து சலாத், தொழுகிற வாஜிபுகள், இதை விட்டால் தொழுகையில் குறை ஏற்படும், அதை நிவர்த்தி செய்ய சஜ்தா செய்ய வேண்டும், இவைகள் முக்கம்மலாத்து சலாத், தொழுகையுடைய சுன்னத்துகள், இவைகள் செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் பாவமில்லை. இவ்வாறெல்லாம் அதை வகுத்து கொடுத்தார்கள். அவ்வளோதான் செஞ்சாங்க. சட்டத்திட்டங்களை உண்டாக்கி நம்பர் போட்டு பட்டியல் போட்டு கொடுத்தாங்க. சஹாபாக்கள்லாம் தொழுதாங்களா இல்லையா? தொழுதாங்க. எப்படி தொழுதாங்க? ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்களோ அதை பார்த்தாங்க, அப்படி தொழுதாங்க. இப்போ அவங்க உள் ஃபர்ல் என்ன, வெளி ஃபர்ல் என்ன, ஆதாபுல் ஒது என்ன, ஒதுவின் சுனனுகள் என்ன, முஸ்தஹப்பாத்தில் ஒது என்ன, அதெல்லாம் அவங்களுக்கு கேட்டால் தெரியாது. ரசூலுல்லாஹ் தொழுதாங்க, நாங்கள் தொழுதோம். பெருமான ஒது செஞ்சாங்க, நாங்கள் ஒது செஞ்சோம். அதெல்லாம் முறைப்படுத்தி கொடுத்தவர்கள் இந்த இமாம்கள். அதில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஏன்னா இது அவங்க கட்டாயம் செஞ்சுருக்காங்க சல்லல்லாஹு. இது நாமளும் தர்த்தீபுங்கிறது பெருமான் அதிகமாக செஞ்சுருக்காங்க. ஏன்னா தர்த்தீபு ஃபர்லில் சேர்க்கணும் அப்படி இமாம் ஷாஃபி சொல்லுவாங்க. இவங்க சொன்னாங்க, நம்ம ஒன்று தொழுகையும் ஒதுவுடைய நோக்கம் ஒதுவுடைய நோக்கம் சுத்தம் பண்ணுறது. அதை முதல்ல கழுவுனா என்ன, கையை முதல்ல கழுவுனா என்ன, எல்லாமே சுத்தமாகிடுதா இல்லையா? ஆனால் தர்த்தீப் ஃபர்லில் சேர்க்க முடியாது, முஸ்தஹபுன்னா சேர்க்கலாம்னு ஹனஃபி சொல்லுவாங்க. ஷாஃபி சொல்லுவாங்க, அல்லாஹ் எப்படி சொல்கிறான் குர்ஆனில், முகத்தை கழுவுங்க, கை கழுவுங்க, தலைக்கு மசாஜ் செய்யுங்க, காலை கழுவுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ தர்த்தீபன்னு செய்யணும், தர்த்தீபுக்கு மாற்றம் செஞ்சு ஒதுக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. யார்? ஷாஃபி இமாம். ஹம்பலி இமாம். இது எந்த மதுபில் தர்த்தீப் ஃபர்லா ஷாஃபியில் தெரில. முவாலாத் தொடர்படியாக செய்யணும், இது ஃபர்து அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அது ஃபர்து கிடையாது. இப்போது தொழுகைக்கு உடல் சுத்தம் மட்டும் கிடையாது, உடை சுத்தமும் இருக்கா இல்லையா? உடை சுத்தமாக இருக்குது, ஜுப்பாவை சுத்தமாக இருக்கணும். அது சுத்தம் இருந்தால் கூடாது. இப்போ ஜுப்பா சுத்தம் பண்ண முதல்ல காலர் தான் க்ளீன் பண்ணணும், காலருக்கு சோப் போடணும். 2வது கைக்கு சோப் போடணும். 3வது ஜுப்பாவுடைய முன்பகுதி வயிற்றுக்கு சோப் போடணும். 4வது முதுகுக்கு சோப் போடணும். இதுக்கு மாற்றம் செஞ்சால் அந்த ஜுப்பா சுத்தமாகாதுன்னு சொல்ல முடியுமா? ஜுப்பா எப்படி சோப் போட்டாலும் சுத்தமாகிடும் ஜுப்பா. அது மாதிரி தாங்க இது. தர்த்தீபு அல்லாஹ் சொல்கிற தர்த்தீபை பின்பற்றுவது முஸ்தஹப், அது நல்லது. அதனால் அது காரணம்னு சொல்லக்கூடாது அப்படி இவங்க விளக்கம் சொல்லுவாங்க, அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. இதில் தான் வித்தியாசம் இல்லையா? அப்படி தான் செய்யணுங்கிறதுல வித்தியாசம் தப்பு இல்லை, அதில் யாரும் கருத்து வேறுபாடெலாம் சொல்லலை. அதே மாதிரி வஹதுல் உஜூத் அல்லாஹும் சொன்னது, ரசூலும் சொன்னது தான், குர்ஆனும் ஹதீஸும் போதிக்கக்கூடிய பாடம் தான். புரிஞ்சுங்களா? அதற்கு மாற்றமாக சொல்வது தான் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர் மாற்றமானது. வஹதுல் உஜூத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் தான் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் செய்கிறான். புரிஞ்சுங்களா? மாதிரி இதை விளங்கிக்குவோம். அப்புறம் வஹதுல் உஜூதுக்கு இந்த வார்த்தைக்கு சூஃபியாக்களுக்கு மத்தியிலேயே சில கருத்து வேறுபாடு இருக்குது. வஹதுல் உஜூதை ஏற்றுக்கொண்டவர்களே அது கருத்து வேறுபாடுகள், அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ என்ன செய்யலாம்? வஹதுல் உஜூதை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன கருத்து வேறுபாடுன்னு பார்க்கலாம். வஹதுல் உஜூதுனா என்ன? உஜூது ஒன்றுன்னு அர்த்தம். உஜூது ஒன்று தான், 2 இல்லை. அதான் செய்யலாம். அந்த ஒரு உஜூது தான்
இந்த எல்லா ஜாத்துகளையும் காட்டுகிறது. சிருஷ்டிகள் ஒன்னொன்றும் ஒரு ஜாத்து. 1000 கோடி சிருஷ்டிகள், இன்னும் எத்தனையோ கோடான கோடி சிருஷ்டிகள் இருக்குது. எல்லாமே ஒன்னொன்றும் ஒரு ஜாத்து. இந்த ஜாத்தை அல்லாஹுடைய ஒரே உஜூத் தான் காட்டுது. உஜூத் அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தமானது, வேறு யாருக்கும் சொந்தம் இல்லை. அல்லாஹ் அந்த உஜூதிலே இந்த கோடிக்கணக்கான சிருஷ்டிகளை காட்டுகிறான். குல் ஹு அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் ஒருத்தன் தான் இருந்தான், அவன் ஒருத்தன் தான் இப்பயும் இருக்கிறான், இனி எப்பவும் அவன் தான் இருப்பான். இப்போ அல்லாஹ் மட்டும்தான் இருக்கான்னு வச்சுங்க, சிருஷ்டிகள் எதையுமே படைக்கல. ஃபஸ்ட்டு அல்லாஹ் தாலா ஒரு மலையை படைக்கிறான், அல்லது ஒரு மனிதனை படைக்கிறான், ஒரு மரத்தை படைக்கிறான் இல்லையா? இப்போ அல்லாஹ் தாலா ஒரு மலையை படைக்கிறான். இப்போ என்ன செய்யணும்? அல்லாஹ் தாலா மலையை படைச்சு வைக்கிறதுக்கு இடம் வேணுமா இல்லையா? இடம் இடம் என்பதும் ஒரு படைப்பு தான், ஒரு மகளும். இடம் என்பதும் ஒரு மகளும். இடம் என்று எதை சொல்லுகிறோம் சொல்லுங்க? இடம் எதை சொல்லு? இடம் அப்படின்னு எதை சொல்றோம்? இடம் பிடிக்குதல் அப்படின்னா ஒரு பொருள் அதை விட பெரிய பொருளில் தான் சேர்ந்திருக்கும் போது அதை அடைத்துக் கொள்கிற இடம். இப்போ இந்த என் கையில் இது இடம் பிடித்திருக்கிறது. எவ்வளோ இடம் தேவைப்படுது அதுக்கு? இங்கே 4 இன்ச்சு அகலம், 1/2 இன்ச்சு இவ்வளோ இடம் தேவைப்படுது. 4 இன்ச்சு நீளம், 1/2 இன்ச்சு அகலம் உள்ள இவ்வளோ இடம் தேவைப்படுது. இப்படி இடம், இதுக்கு பேரும் இடம்னு சொல்லுவாங்க. இது பேர் மக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இடம் தான். இன்னொன்று, இந்த பொருள் தான் இருக்கும் சூழ்நிலையில், இந்த காற்று பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் தான் இருப்பதற்கு எடுத்துக்கொண்ட அளவு, இது கன அளவு. இதனுடைய இவ்வளோ நீளமுள்ள, இவ்வளோ அகலமுள்ள, இவ்வளோ உயரமுள்ள ஒரு இடத்த அதை அடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்த அடைச்சிட்டு இருக்கு. இன்னொருத்தர் இப்போ அந்த இடம் காலியாகிடுச்சு, வேறு இடத்துல அடைச்சிக்கிச்சு. அந்த இடம் எனக்கு தேவைப்படுது, இவ்வளோ பெரிய இடம். இதுக்கு பேர் ஹையீஸ் என்று சொல்லுவார். அதுவும் இடம் தான். ஹையீஸ்ன்னு சொல்லுவாங்க. மக்கான், மக்கான்னா இது இங்கே வைக்கிறேன், இது இதனோட சேர்ந்திருக்கும் இடத்தில் எவ்வளோ இடத்த பிடிச்சிருச்சு. இது வந்து டபுள் டி, இரண்டு 2 டைரக்ஷன், நீளம் அகலம். மக்கானுங்கிறது நீளம் அகலம் மட்டும்தான் வரும், நீளம் அகலம். ஹையீஸ் என்பது 3 டைரக்ஷன், 3Dங்கிறாங்களா, நீளம் அகலம் உயரம் 3 சேர்ந்தது. இப்போ நான் உட்காந்துருக்க இடம் அப்படின்னா, நான் இந்த பெட்டில் உட்காந்துருக்கேன். இன்னும் எவ்வளோ இடம் பிடிச்சிருக்கிறேன்? 2 டைரக்ஷனில் சொன்னால் என்னங்க, ஒரு 2க்கு 2 இடம் போதும் எனக்கு. 2 அடி அகலம், 2 அடி நீளம் உள்ள இவ்வளோ இடம் எனக்கு போதுமா? 2க்கு 2, அதான் இடம், மக்கான். நான் உட்கார்ந்துருக்கும் மக்கான். அது சேர்லையோ பாயிலையோ தரையிலையோ இருக்கும். 2க்கு 2 போதும். நான் அடைத்திருக்கும் இடம், இந்த பிரபஞ்சத்தில் அடைத்திருக்கும் இடம்னா 2க்கு 2, இதுக்கு மேலே உயரத்தையும் கணக்கு பண்ணும். இவ்வளோ கன அளவு, இவ்வளோ கன அளவு கொண்ட அந்த இடத்தை நான் அடைத்திருக்கிறேன். சரிங்களா? அப்போ அதுக்கு பேர் ஹையீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் ஒரு மலையை உண்டாக்குறோன்னா, மலையை வைக்கிறதுக்கு இடம் வேணும்ல, எங்கே வைப்பான்? ஒரு ஃபேஸ் வேணுமே. இந்த உலகத்தில் அது இருப்பிருக்கு ஹையீஸ், ஒரு இடம் வேணுமே, எங்கே கொண்டு போய் வைப்பான் மலையை? ஏன்னா அல்லாஹ் இருந்தால் அல்லாஹ்வோட எதுவுமே இல்லை. இப்போ இடம் என்பதும் இல்லை, மக்கானும் கிடையாது, ஹையீஸும் கிடையாது. மலையை வைக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு அவுட்டரில் இடம் இருந்துச்சா? ஏன் அல்லாஹ் சொல்கிறான், ஐனமா துவல்லு ஃபசம்ம வஜ்ஹுல்லா, நீ எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஜாத் இருக்கிறதுன்னு. முகத்துக்கு அர்த்தம் ஜாத்து. வஹுவ மாக்கும் ஐனமா குந்தும், எங்கிருந்த போதும் அங்கே அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ அல்லாஹ் இல்லாத இடம் இருக்குதா எங்கேயாச்சும்? அது இடம் காலி இருக்கா? அல்லாஹ் இல்லாத இடம் எங்கேயாவது உலகத்தில் காலி இடம் இருக்கா? எப்போ காலி இடம் இல்லையோ, அப்போ அல்லாஹ் தஆலா இந்த பொருட்களை படைத்து எங்கே வைப்பான்? அதுக்கு முன்னாடி இடத்த படைப்பான். அந்த இடத்த படித்து எங்கே வைப்பான்? சூஃபியாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் அல்லாத இடமே இல்லை, அவன் எங்கும் நீக்கமாக நிறைந்திருந்தானே. எனவே அல்லாஹ் தன் உஜூதில் தான் அதை காட்டினான். அவன் உஜூத் தான் அந்த சூரத்தை காட்டுது. இந்த போர்டு இருக்குது, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஒன் சைடாக விளங்கி, ஒரு உதாரணத்துக்கு மட்டும். இந்த போர்டில் கொண்டு போய் ஒரு யானை படத்தை வரைகிறோம். போர்டு நவுத்தில், போர்டில் தான் இருக்குது, அது
போர்டாக இருந்து கொண்டு ஒரு யானையின் படத்தையும் தண்ணிலே காட்டுகிறது. அவ்வளோதான். போர்டு தண்ணிலே தானாக இருக்கிறது, எந்த விதமான மாற்றமும் இல்லவே இல்லை. அது பிளக்கவில்லை, உடையவில்லை, பிரியவில்லை, இடத்தை உண்டாக்கவில்லை. அதில் நான் மறைந்த மரம் உருவம், ஒரு மரத்தை வரைஞ்சிருக்கும், அந்த மரத்தையும் அது காட்டுகிறது. அப்போ அல்லாஹ் தான் டிஸ்பிளேயிங் தான் பண்ணுறான். தன் அல்லாஹ்வுடைய உஜூது இருக்கக்கூடிய இல்மில் இருந்த தோற்றங்களை காட்டும். அவ்வளோதான். எங்கே காட்டும்? அவன் உஜூதில் தான் காட்டும். அப்போ அவன் உஜூதை விட்டு சிருஷ்டி பிரியாது. சிருஷ்டி என்று எதை சொல்கிறோம்? அந்த உருவத்தை தான் சொல்கிறோம். போர்டில் வரையப்பட்ட மரம் என்ற உருவம் இருக்கே, அதுதான். அதை மரம்னு சொல்லுவான். நீங்கள் போர்டில் ஒரு மரத்தை போட்டிருங்க. என்ன பை, அந்த மரத்துக்கு மேலே ஒரு குருவி வரைஞ்சிருங்க. அழகான வரையக்கூடிய நல்லா அழகாக வரைஞ்சிருவாங்க இல்லையா? கலர் அடிச்சிருவாங்க, பச்சை கலர், சூப்பராக. ஒரு பேப்பரில் ஒரு ஸ்க்ரீனில் வரைஞ்சிடுறாங்க. மரம் வரைந்து, ஒரு ஆறு வரைந்து, ஆற்றுல ஒரு மீன் போகிற மாதிரி, அதில் ஒரு படகும் போகிற மாதிரி, மேலே சில பறவைகள் பறந்துட்டுருக்கு, அதுக்கு மேலே ஒரு மரம், அந்த மரத்துக்கு மேலே ஒரு குருவி உட்காந்துருக்கு. ஒரு பையனை கூப்பிட்டு கேளுங்க, இது என்ன மரம்? இது என்னப்பா? குருவி. அது காக்கா பறந்துக்கிட்டு இருக்கு. இது என்னப்பா? தண்ணி ஓடுது. அது படகு. இது என்னப்பா? மீன். சொல்லணும் இல்லையா? இப்போ இவ்வளவும் இருக்குது. மீன் தான் இருக்குது. எதெல்லாம் தொட்டனோ, நான் மீனை தொட்டேன், படகை தொட்டேன், தண்ணீரை தொட்டேன், மரத்தை தொட்டேன், ஒன்றுக்கு ஒரு பேர் சொல்கிறார். ஆனால் என்ன தொட்டதெல்லாம் போர்டை தான் தொட்டேன். அவர் எல்லாத்துக்கும் ஒரே பதில் சொல்லியிருக்கலாம். இது என்ன? போர்டு. இது என்ன? போர்டு. அது என்ன? போர்டு. அது என்ன? போர்டு. தொட்டதெல்லாம் போர்டு தான் நான் தொட்டேன். ஆனால் அந்த போர்டு கிளியராக இருந்த நேரத்தில் அது தொட்டால் போர்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் நூற்றுக்கணக்கான உருவங்களை அது காட்டுகிற நேரத்தில் நீ தொடுவது என்னவோ போர்டு தான் தொடுற. ஆனால் அந்த போர்டு காட்டக்கூடிய ஒரு உருவத்தை வைத்து அதுக்கு பேர் சொல்லப்படுகிறது. அவ்வளோதான். அவன் சொன்னது தப்பா? அந்த தம்பி சொன்னது சரிதான். அவர் பொய்யெல்லாம் சொல்லலை, கரெக்டாக சொன்னார். அணிஞ்சுங்களா? அதில் ஒரு மனித உருவம் போடப்பட்டிருக்கிறது. இது என்ன? கண்ணு. இது என்ன? மூக்கு. இது என்ன? வாய். இது என்ன? காது. இது என்ன? முடி. அஞ்சு பேர். ஆனால் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து மனிதன். இது என்ன? மனிதன் சொன்னாலும் சரிதான். இது என்ன? இது போர்டுன்னு சொன்னாலும் சரிதான். எல்லாமே அர்த்தமே. இது அங்கே வஹதத் உஜூத் என்பது. அல்லாஹ் தஆலா எல்லா சிருஷ்டிகளும் அல்லாஹ்வுடைய உஜூதை விட்டு வெளியில் இல்லை. அத்தனையும் அல்லாஹ்வுடைய ஒரு உஜூது தான் இந்த சிருஷ்டிகளை காட்டிக் கொண்டிருக்கிறது. புரிஞ்சுங்களா? இது பேர் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இது கண்ணு, இது மூக்கு, இது காது, இது வாய், இது மரம், இது மலை, பேர் சொல்கிறாங்களே. இந்த பேர் எதை குறிக்கிறது? இந்த உருவத்தை, வரைஞ்சப்பட்ட உருவம். அந்த உருவத்தை அந்த ஷையுடைய தாத் என்கிறோம். ஒரு வஸ்துடைய தாத் என்று எதை சொல்கிறோம்? தாத்துன்னு அர்த்தம் என்ன? மர்ஜவுல் அஸ்மாயி வஸ்ஸிஃபாத், பெயர்களும் தன்மைகளும் மீளும் இடம். இதுக்கு பேர் தான் தாத்து. அப்போது கண் என்று சொல்லி என்னென்னா, போர்டில் வரையப்பட்ட கண்ணை போய் தொடுறோம். கண் என்ற பெயர் அந்த உருவத்தின் பக்கம் மீளுகிறது. அதுதான் அந்த உருவம் தான் அதனுடைய தாத்து. அது தனி ஒரு வஸ்து இல்லை, கொலக்கட்ட மாதிரி இல்லை. இது ஒரு போர்டு, அது ஒரு போர்டு இல்லை பை. ரெண்டு போர்டு இல்லை, ஒன்று தான் இருக்குது. ஒரு உஜூத் தான் இருக்குது. அந்த ஒரு உஜூத் என்னென்ன சூரத்துக்களை காட்டுதோ அந்த உருவத்துக்கு ஜாத்து என்று பேர் சொல்கிறான். வேற ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் இல்லைங்க. அவன் அஹது தான். குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ் ஒருவன் தான், ஒரே உஜூது தான். அவன் ஒருவன் தான் சாஹிபுல் உஜூதுன்னு அர்த்தம். ஒரு உஜூதை உடையவன் அவன் ஒருவன் தான், ஒருவன் மட்டுமே. குல் ஹுவல்லாஹு அஹதுன் அப்படின்னா வஹுவ மௌஜூதுன் வாஹிதுன். இருக்கக்கூடிய ஒரே மௌஜூதானவன் அல்லாஹ் மட்டும்தான். குல் ஹுவல்லாஹு அஹத். புரிஞ்சுங்களா? சில பேர் ஹூ என்பது அல்லாஹுடைய உஜூதை குறிக்கிறது. ஹூ, ஏன் ஹூ என்றது? ஹூனா அவன். அங்கே ராணி என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. பிரிவினை இல்லை உஜூதில். உஜூது முத்தலக். முத்தலக்னா உஜூதில் பிரிவு, தக்சீமு, தகையுறு, தபத்துல் எதுவுமே இல்லாதது. அதில் ஹூ என்ற வார்த்தையை உஜூதை குறிக்கிறது. கொஞ்சமே ஹூ என்ற வார்த்தை. அதில் ஷானே அஹதியத்தில் அல்லாவுக்கு ஹூன்னு சொல்லுவாங்க. ஷானே வஹதத்தில் அல்லாஹு தாலாவுக்கு அனா. வாஹிதியத்தில் ரப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இஸ்திலாஹ். அப்போ ஹூ என்பது பிரிவினை இல்லாத அவனே, எல்லாம் அவனே, எங்கும் அவனே, ஹூ என்ற வார்த்தை.
அப்போ என்ன சொல்கிறாங்க, குல் நீ சொல்லுங்கள், ஹூ அந்த ஒருவனாகவன், அல்லாஹு அஹதுன் அந்த ஹூ இருக்க உஜூது அதுக்கு பேர் தான் அஹதான அல்லாஹா இருக்கிறான். ஹூவை முப்ததா வச்சுக்கோங்க. ஹுவ அந்த ஹூ ஆகிறது, அந்த உஜூது முத்தலக் ஆகிறது. அல்லாஹு அஹது ஒருவனாகிய அல்லாஹுவா இருக்கும். அந்த ஹூ ஆகிறது அல்லாஹு அதுதான் அல்லாஹுவா இருக்கும். அஹதுன் அஹதான அல்லாஹுவா இருக்கும். அந்த உஜூதுக்கு முத்தலக்குக்கு பேர் தான் அல்லாஹு அஹதுன். அப்போ அல் உஜூது வாஹிதுன் ஒரே உஜூத் தான். அல்லாஹ் ஒருவன் தான். ரெண்டு உஜூதுக்கு வேலையே கிடையாது. இப்போ அடுத்து ஒரு பேச்சு கேள்வி வரும். இப்போ இது கோடிக்கணக்கான சிருஷ்டிகள் இருக்கே ஜி, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத் வரைக்கும் கோடிக்கணக்கான மனிதர்கள், மிருகங்கள், ஜமாதாத், நபாதாத், தாவர வர்க்கங்கள், இப்படி கோடிக்கணக்கான வஸ்துக்கள் இருக்கே, இதை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது? அப்படின்னா இவை எல்லாமே தான் இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய உஜூதின் பக்கம் தேவையாக இருக்கிறது. இது எதுவுமே தன்தானே சுயமாக இல்லை. அல்லாஹ்வுடைய இல்மில் தான் இவை அனைத்தும் இருந்தன. இந்த கோடிக்கணக்கான உருவங்கள் அனைத்தும், இந்த உருவங்கள் தான் தானே சுயமாக இருக்க முடியாது என்பதால் தான் இருப்பதற்காக வேண்டி முழுமையாக யாரின் பக்கம் தேவையாகிறது? அல்லாஹ்வுடைய ஒரே உஜூதின் பக்கம் தேவையாகிறது. அதனால அல்லாஹ் தஆலா மை யுஸ்மது இலைஹி குல்லு ஷைஇன் மை யுஹ்தாஜு இலைஹி குல்லு ஷைஇன், எல்லா வஸ்துக்களும் தான் இருக்க யாரின் பக்கம் தேவையாகிறதோ அவனுக்கு பேர் தான் சமது. சமதுன்னு அர்த்தம் என்ன? மை யுஸ்மது இலைஹி மை யுஹ்தாஜு இலைஹி மை யர்ஜிஉ இலைஹி குல்லு ஷைஇன், யாரின் பக்கம் அனைத்து வஸ்துக்களும் முன்னோக்குமோ அவனுக்கு பேர் தான் சமது. குல் ஹுவல்லாஹு அஹத், ஒரே உஜூதி உடையவன் அல்லாஹ் மாத்திரமே. அந்த அல்லாஹ் யாருங்க? சமது, தன்தானே தானும் இருந்து தன் அல்லாத கோடிக்கணக்கான சிருஷ்டிகளை தன்னில் காட்டுபவன். அவை அனைத்தும் தான் இருப்பதற்கு யாரின் பக்கம் தேவையாகிறதோ அவன்தான் சமதா இருக்கும். மை யுஸ்மது இலைன்னு அர்த்தம், சமதுக்கு அர்த்தம். மை யுஹ்தாஜு இலை, யார் பக்கம் அனைத்தும் தேவையாகிறது. அப்போ அனைத்து சிருஷ்டிகளும் அல்லாட்ட ஒவ்வொரு நொடியும் தேவையாகுது. எதுக்காக வேண்டி? இருக்கிறதுக்கு. இப்போ இது மரத்தால் ஆன பெஞ்சு, மரத்தால் ஆன நாற்காலி, மரத்தால் ஆன டெஸ்க்கு. இந்த டெஸ்க் என்பது தான் இருப்பதற்கு ஒவ்வொரு நொடியும் இந்த மரத்தின் பக்கம் தேவையாகிறது. ஒரு நொடி கூட இடைவெளி இல்லாமல், இல்லைங்க கொஞ்ச நேரம் நான் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துங்க நான் மட்டும் இருந்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. இது என்னது? சீப்பு, பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட சீப்பு. இந்த சீப்பு தான் இருப்பதற்கு ஒவ்வொரு நொடியும் பிளாஸ்டிக்கின் பக்கம் தேவையாகிறது. பிளாஸ்டிக் இந்த சீப்பை காட்டுவதற்காக வேண்டி எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த சீப்பை பிளாஸ்டிக் தான் காட்டணும். சீப்பு பிளாஸ்டிக்கை பார்த்து எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுவீங்க நீங்கள் எனக்காக வேண்டி? நான் போகிறதுக்கெலாம் நீங்கள் வர்றீங்க, நீங்கள் இருங்க நான் கொஞ்சம் தனியாக போயிட்டு வரேன் சொல்ல முடியுமா? இப்போ அலமாரிலேருந்து இங்கே வந்துச்சு, இப்போ இங்கேருந்து மறுபடியும் அலமாரிக்கு அதை கொண்டு போவோம் இல்லையா? இப்போ நீங்கள் எவ்வளோ நாள் தான் அங்கே கஷ்டப்பட போகிறீங்க? நீங்கள் கொஞ்சம் அலமாரியில் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் எல்லா தலையும் சீவி விட்டு நான் வந்துடுறேன் அப்படி இந்த சீப்பு சொன்னால் பிளாஸ்டிக்னா சொல்லணும், அட லூஸு நான் வராமல் நான் வரவே முடியாது, நான் வரணும், நான் தான் உன்னை சூழ்ந்திருக்கிறேன். இன்னமும் பிகுல்லி ஷையும் முஹீத், ஷையை முற்றிலுமாக அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான். அவன் சூழ்ந்திருக்கிற நேரம் தான் ஷை வெளியே தெரியுது, அவன் சூழ்ந்திருக்கிற நேரம் தான் ஷை நகருது, அவன் சூழ்ந்திருக்கிற நேரம் தான் ஷை செயல்படுது. சூழ்ந்திருக்கிறான்னா இப்படி சூழ்ந்திருக்கான்னு அர்த்தம் இல்லை, அந்த வஸ்துவை எல்லாம் மூடி இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை, அந்த வஸ்துவாக அவன்தான் சூழ்ந்திருக்கிறான். அந்த வஸ்துவின் மேல் கீழ் உள் வெளியாக ஒரு சின்ன இடம் கூட இல்லாமல் அவன்தான் அந்த வஸ்துவை முற்றிலுமாக சூழ்ந்திருக்கிறான்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் சமதா இருக்கான். அல்லாஹ் அனைத்து வஸ்துவிற்கும் பொறுப்பேற்று அவைகளை வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டு அவைகளின் தேவைகளை ஒவ்வொரு நொடியும் கொடுத்து கொண்டே இருக்கான். சிருஷ்டிகளின் தேவை என்னங்க? உஜூத் தாங்க தேவை. இருக்கு எல்லா சிருஷ்டிக்கும் என்ன தேவை? அந்த உஜூத் யார்கிட்ட மட்டும் தான் இருக்கு. அதான் சொல்லிட்டோமே அல்லாஹ் அஹதுன்ட்டோமே, ஒருத்தன்ட்டு தானே இருக்கு. அதனால எல்லாத்துக்கும் அவன் அந்த உஜூது கொடுக்குறான் பாருங்க, அதுதான் ஹாஜத் ரவாயி, தேவையை பூர்த்தி செய்தல்.
சிருஷ்டிகள் முஹ்தாஜ், அல்லாஹ் முஹ்தாஜ் இலைஹி. அந்த உஜூது கொடுக்குறான் பாருங்க, அதுக்கு பேர் தான் ஹாஜத் ரவாயி, தேவையை பூர்த்தி செய்தல். அனைத்து சிருஷ்டிகளும் அவன் பக்கம்தான் முஹ்தாஜ் என்பதை எளிமையாக சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தான் அல்லாஹ் சமத். சமதுக்கு அந்த அர்த்தம் எடுத்து நெக்ஸ்ட் பார்த்துங்க. அறிஞ்சுங்களா? சரிப்பா, இப்போ ஒரு கேள்வி வருது. அறிஞ்சுங்களா? இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த ஷைக்கு சிருஷ்டிகளுக்கு உஜூது கொடுத்தானே, அவன் உஜூது குறைஞ்சு போயிடுமா? சரி, உஜூது கொடுத்த உடனே அந்த வஸ்து தனியாக தான் உஜூது பெற்றதாக ஆகிவிடுமா? ஆகுமா? தனி வஸ்து ஆயிருமா? இருக்காது. இப்போ இந்த கட்டை பெஞ்சு செய்ய உதவியது, பெஞ்சுக்கு உதவி செஞ்சிச்சு. நகை தங்கத்தில் 1 பவுன் தங்கம் எடுத்தோம், அந்த தங்கத்திலிருந்து ஒரு கம்மல் செய்தோம், காதுக்கு தோடு செய்தோம். தோடு செய்ய உதவியது தங்கம். செஞ்ச உடனே அந்த தங்கத்திலிருந்தும் ஒரு பகுதி பிரிந்து சென்று அது தோடாக ஆகிவிட்டது. அப்படி அர்த்தமா? தங்கத்தை தோடு செஞ்சிட்டோம், தங்கம் இருக்குதுங்க, அப்படிதாங்க இருக்கு. வேறொரு வஸ்து அங்கிருந்து பிறந்துச்சா? எதுவும் தங்கத்திலிருந்து இன்னொரு வஸ்து பிறந்துச்சா? புதிய வஸ்து எதுவும் பிறந்ததா? புதிய வஸ்துன்னு இல்லையே, தங்கம் தான் இருக்கு. உருவம் தான் தோற்றுடைய உருவம் அங்கே கிடைச்சிருக்கு. தங்கத்திலிருந்து ஒரு வஸ்து பிரிந்து எதுவும் வரவே இல்லை. தங்கம் இன்னொரு வஸ்து இருந்து உருமாறி தங்கமாச்சா? இல்லவே இல்லை. தங்கம் மட்டும்தான் இருக்கு, இன்னொரு வஸ்து இருந்தாலும் பிரிஞ்சு வருது. அது அல்லாஹ் சொல்றான், லம் எலிது வலம் யூலது. அல்லாஹ்விலிருந்து எந்த வஸ்துவும் பிரிஞ்சு ஒரு வஸ்துவ முஸ்தகில்லான புதிய உஜூதை பெற்ற ஒரு வஸ்துவ மாறவே இல்லை. அல்லாஹ்விலிருந்து எந்த வஸ்துவும் பிரிந்து வரவும் இல்லை. தங்க கட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான நகைகள் செஞ்சு வச்சேன், நகை தான் இருக்கும். தங்கத்திலிருந்து ஒரு புது வஸ்து தங்கமாக இருந்துச்சுங்க, கடைசி தோடாக மாறிடுச்சுங்க. அது தங்கத்திலிருந்து தோடு பிறந்து விட்டது. ஓங்கி தட்டினா தங்கம் தான் இருக்கும், தோடு காணா போயிடும். உருக்கனா தோடு வலைகள் எல்லாம் காணா போயிடும், தங்கம் மட்டும்தான் இருக்கும். எங்கே புதுசாக பிறந்தது எங்கே போச்சு? அப்படிலாம் பிறக்கலாம் இல்லை. பிறவி என்பது என்ன? ஒரு அத்தா இருக்கார், ஒரு பையன் பிறந்துடுறான். பையன் வேற, அத்தா வேற. 2 பேரும் தனித்தனி வயிறு பசிக்கும், தனித்தனியாக சாப்பாடு, தனித்தனியாக கேள்வி கணக்கு, தனித்தனியாக அவங்க எக்காபு நன்மை தீமையெல்லாம் தனித்தனியாக. பையன் குற்றம் செஞ்சால் பையன் தான் அனுபவிக்கணும், அத்தா குற்றம் செஞ்சால் அத்தாவுக்கு தான் அடிக்க விடுவோம். அத்தாவுக்கா பையன் தண்டிக்க மாட்டாங்க, பையனுக்கு அத்தை தண்டிக்க மாட்டாங்க. எல்லாம் வேற வேறையாக போயிடுச்சு. அல்லாஹ் தஆலா எந்த வஸ்துவையும் பெற்றெடுக்கவும் இல்லைன்னா புதுசாக அவன்கிட்ட உற்பத்தியாகி வெளியில் வரல எதுவுமே. அவனை இன்னொன்றிலிருந்து பிரிந்து வரவும் இல்லை. அவன் தான் மூலமானவன், உஜூது முத்தலக், அவன் ஒருத்தன் தான். இன்னொரு வஸ்து அவனிலிருந்தும் பிறக்கவும் இல்லை, அவனிடமிருந்து இன்னொரு வஸ்து பிறக்கவும் இல்லை, அவன் இன்னொரு பிறக்கலாம். எளிது வலம் யூலது. புரிஞ்சுங்களா? இன்னொன்றிலிருந்து வந்தவும் அல்ல, அவனிலிருந்து இன்னொன்று வந்ததும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு ஈடாக உஜூதை பெற்றவர்கள் தனியாக முஸ்தகில்லாக எதுவும் இல்லை. உனக்கு வாப்பா இருப்பார், ஒரு பையன் இருப்பார், உனக்கு அண்ணன் தம்பி இருப்பார், கூட பிறந்தவர்கள். உங்களுக்கு என்ன உரிமையோ, உங்களுக்கு சொத்துல என்ன பங்கோ அதே பங்குடையோ உங்கள் அண்ணன் அல்லது உங்கள் தம்பி, சகோதரர்கள். இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு பையனும் இல்லை, வாப்பாவும் இல்லை, சகோதரர்களும் இல்லை. அப்படின்னா என்ன? அவனிலிருந்து எந்த வஸ்துவும் பிறக்கவில்லை, அவன் இன்னொன்றிலிருந்து பிறந்து வந்தவனும் இல்லை, அவன் இருப்பது போன்ற இன்னொருவன் உஜூதை உடையவனும் எவனும் இல்லை. மூன்றை விட்டும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன். அலைஞ்சுங்களா? அது அல்லாஹ் சொல்லும்போது தந்தையும் இல்லை, மகனும் இல்லை, சகோதரனும் இல்லை, இணையானவர்கள் யாரும் இல்லை. லம் எலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். மூன்றுமே அல்லாஹ்வுக்கு இந்த எதுவுமே இல்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குறிப்பிடுகிறார். அலைஞ்சுங்களா? அப்போ வஹ்தத்துல் உஜூதுன்னு அர்த்தம் என்ன? ஒன்னே ஒருத்தன் தான் உஜூதை உடையவன். அஞ்சுங்களா? உஜூதை உடையவன் ஒருவன் மட்டும்தான், மற்ற எதற்கும் சொந்த உஜூது கிடையாது. ஜாத் என்று எதை சொல்கிறோம் அது விளங்கும். மர்ஜவுல் அஸ்மாய் வஸ்ஸிஃபாத். ஒரு பெயரை சொன்னால், ஒரு சிஃபத்தை சொன்னால் எங்கே போய் மீடுகிறதோ அதுதான் ஜாத். அந்த ஜாத்து ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் ஒரு ஜாத் இருக்கு. ஏன்னா இவருக்கு பேர் சொன்ன இப்ராஹிம் சொன்னால் இப்ராஹிமுக்கு அந்த பேர் போகுது, முஹித்தீன்னா அவருக்கு போகுது, ஷாஹுல் இப்ராஹிம் ஷாஹுல், அஷ்ஃபீக் அவருக்கு போய் சேருது, ஹசன் அவருக்கு போய் சேருது.
ஒரு பேர் சொன்னால் அங்கே போய் சேருது, அதுக்கு பேர் தான் ஜாத். ஆலிம், ஃபாசில், ஹாஃபிஸ், அந்த பேர் போய் சேருது. பெயரும் தன்மைகளும் மீளுமிடும் ஜாத். இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தாலாக்கு ஒரு ஜாத் இருக்கு. அல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய பேர் போய் மீறுது. அந்த ஜாத்து தான் உஜூத். அந்த அல்லாஹ்வுடைய ஜாத்து சுய உஜூதை உடையது. வெளியிலிருந்து உஜூத் அங்கே வரல. அல்லாஹ்வுடைய ஜாத்து என்று எதை சொல்கிறோமோ அதுதான் அல்லாஹ்வுடைய உஜூத். உஜூதுஹு ஐனு ஜாத்தி. அல்லாஹ்வுடைய உஜூத் அல்லாஹ்வுடைய ஜாத்துக்கு ஐனானது. ஜாத்துஹு ஐனு உஜூதிஹி. அல்லாஹ்வுடைய ஜாத் அவன் உஜூதுக்கு ஐனானது. அவன் உஜூதையும் ஜாத்தையும் பிரிக்கக்கூடாது. இது வேறு அது வேறுன்னு சொல்லக்கூடாது. சொல்வது குஃபுரு. எங்கே குஃபுரு? ராஹே மாரிஃபத்தில். மாரிஃபத்துடைய பாதையில் குஃபுரு எதுங்க? இன்ஃபிகாக்கே உஜூதோ ஜாத்தே ஹக். ஹக் தாலாவுடைய ஜாத்தையும் உஜூதையும் பிரித்து பிரித்து சொல்வது ராஹே மாரிஃபத்தில் குஃபுரு. ஆரம்பிச்சுங்களா? இப்போ எதை அல்லாஹ்வுடைய ஜாத்துன்னு சொல்கிறோமோ அதுதான் அல்லாஹ்வுடைய உஜூத். எதை அல்லாஹ்வுடைய உஜூதுன்னு சொல்கிறோமோ அதுதான் அல்லாஹ்வுடைய ஜாத். இது ஒரு பிரச்சனை விளங்கிச்சு. அல்லாஹ்வுடைய இல்முல கோடிக்கணக்கான சூரத்துகள் இருக்கு, சிருஷ்டிகள் இருக்கு. அந்த சிருஷ்டிகள் எல்லாருடைய இல்மில் இருந்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய மாலூமாத்தை இலாஹியான்னு பேர். அது மாலூமாத்தை இலாஹி அல்லது சுவரே இல்மியா, அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்த தோற்றங்கள். அந்த இல்மில் இருந்த தோற்றங்கள் இருக்க அல்லாஹ்வில் இருந்த வரையிலையும் அல்லாஹ்வுடைய இல்மில முந்தரிஜா இருந்துச்சு. இல்மிலே அடங்கியதாக இருந்தது, அவன் இல்மிலே சேர்ந்ததாக இருந்தது. அங்கே ஆலிம் மாலூம் என்ற வித்தியாசம் இல்லை, அவனுக்குள்ளே தான் அடங்கி இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் தன் இல்மிலே அந்த சிருஷ்டிகளை விளங்குகிற பொழுதே அது நான் அல்லாத ஒரு பொருள் என்று உணர்வில் தான் அல்லாஹ்தாலா வைத்திருந்தான். அது எப்படி அல்லாஹ் ஆகும்? அது உன் சிந்தனையில் ஆயிரக்கணக்கான வஸ்துக்கள் வரலாம், ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வரலாம், எல்லாமே நீ ஆயிருவியா? ஆய முடியுமா? முடியாது. உன் சிந்தனையில் வேற ஒரு உன் அம்மா வர்றாங்க, அம்மா நீ ஒன்றா. உன் சிந்தனையில் அத்தாவும் வர்றாங்க, உன் சிந்தனையில் அமெரிக்க அதிபர் வருவார், பிரான்ஸ் அதிபர் வருவார், இந்திய பிரதமர் வருவார், எல்லாம் நீ ஆயிருவீங்களா? என் சிந்தனையில் அவர் வந்து தர நான் தான் அவர் தான் நான் சொல்ல முடியாது. இப்போ சிந்தனையில் எத்தனையோ வரும். அது மாதிரி அல்லாஹ்வுடைய சிந்தனையில் தன் அல்லாத கைருல்லாவே அல்லாஹ் அவன் சிந்தனையில் கொண்டு வருகிறான். அது கைருல்லானே அல்லாஹ் பேர் வைக்கிறான். அல்லாஹ் தாலா குர்ஆனில் கைருல்லாவை சுபூத்தாக்குறான். அதுக்கு கைருல்லான்னு தான் பேர். இருக்கு அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகள் தான் பேர். அஃப கைரல்லாஹி அப்தகி ஹகமன், அல்லாஹ் அல்லாதவைகளையா நான் ஹக்கமாக எடுத்துக்கொள்ளுவேன். அப்போ கைருல்லா என்று ஒன்று இருப்பதை அல்லாஹ் தாலா குர்ஆனிலே சாபித்தாக்குறான். அந்த கைருல்லா என்ன? சுய உஜூது பெற்ற வஸ்து அல்ல, சுய தனித்தன்மை பெற்ற வஸ்து, சுய குறிப்புகளை உடையது, தய்யுனை உடையது, சில அடையாளங்களை உடையது, தனி பெயரை உடையது, தனி தன்மைகளை உடையது, தனி அடையாளங்களை உடையது. இப்போ நான் என் சிந்தனையில் ஹசனை கொண்டு வர்றேன், நான் என் சிந்தனையில் இப்ராஹிமை கொண்டு வர்றேன். ஹசனுக்கும் இப்ராஹிமுக்கும் வித்தியாசம் தமீஸ் இருக்குமா இல்லையா? எனக்கு ஹசனுக்கு வித்தியாசம் தமீஸ் சொல்லுப்பா. ஹசன் நெட்டையாக இருப்பார், இப்ராஹிம் கொட்டையாக இருப்பார். ஹசன் கருப்பாக இருப்பார், இப்ராஹிம் வெள்ளையாக இருப்பார். ஹசன் தலப்பா கட்டிருப்பார், இப்ராஹிம் வந்து வேட்டி கட்டியிருப்பார். இப்படி ஒன்றுக்கு வித்தியாசம் கொண்டு வர பாருங்க. தனித்தனி தாயினோடு, தனித்தனி குறிப்புகளோடு, தனித்தன்மைகளோடு வஸ்துக்கள் வருதா இல்லையா? அப்போ என் சின்னல் ஒரு ஏ கொண்டு வர்றேன், ஒரு பிஏ கொண்டு வர்றேன், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஏ நிற்குங்க, ஏனி மாரி நிற்கும், ரெண்டு பக்கம் வச்சு நடுவில் கோடு இருக்கும். பி என்பது ரெண்டு சட்டி வச்ச மாதிரி இருக்கும், மேலே ஒரு உருண்டை கீழே ஒரு உருண்டை வரும். சி வாயை பழந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், அது வந்து மூடாது. அது ரெண்டு வித்தியாசம் இருக்கா இல்லையா ஒன்றுக்கும்? இப்போ ஏவுக்கும் பியுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு. அப்போ அதுதான் ஏ உடைய தாத்து, இது பி உடைய தாத்து, இது இப்ராஹிமுடைய தாத்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த வித்தியாசத்தை தான் சொல்லுகிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஏன் இதை திரும்ப நான் சொல்கிறேன்னா, சில பேர் சிருஷ்டிக்கு என்று ஒரு தாத்துன்னு ஒன்று கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அல்லாஹுக்கு மட்டும்தான் தாத்து இருக்குது, அல்லாஹுக்கு மட்டும்தான் உஜூத் இருக்குது. சிருஷ்டிக்குன்னு தாத்து ஒன்று கிடையாதுன்னா அப்போ எதை தான் அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தான்? வெளியே கொண்டு எதை கொண்டு வந்தான்? எதை ஹலக்க படைத்தான்? எதை படைத்தான்? எதையுமே அல்லாஹ் படைக்கலைங்க அப்படின்னு இப்போ அல்லாஹ்வுடைய ஹாலிகியத்தை மறுத்த மாதிரி ஆயிடும். அல்லாஹ் ராஜிக்னா எது மர்சுக்கு? அவனே ராஜிக், அவனே மர்சுக்கா? அல்லாஹ் ஹாலிக்னா யார் மஹ்லூக்? அல்லாஹ் ரப்னா எது மர்பூப்? அந்த சிந்தனையுள்ள சொரூபங்கள் தான் அந்த ஜாத்துகள், அந்த ஜாத்துள்ள அஷியாக்கள் தான் மர்பூப். அவைகள் தான் அல்லாஹ் ருபூபியத், அல்லாஹ் தாலாவால் தர்பீ செய்யப்பட்டது, படைக்கப்பட்டது. புரிஞ்சுங்களா? சரிம்மா. இப்போ அந்த ஜாத்து அல்லாஹ் அல்ல, ஒருபோதும் அல்லாஹ் அல்ல. அல்லாஹ் சிருஷ்டிகள் விளங்கிய ஜாத்து அது வேறு, இது வேறு.
அந்த வேறான ஒன்றை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தன் உஜூதை கொண்டு காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய ஜாத்து அந்த கைருடைய ஜாத்தை காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய ஜாத்துக்கு பேர் முஸ்ஹிர், அந்த சிருஷ்டியின் ஜாத்துக்கு பேர் மஸ்ஹர். முஸ்ஹிர்னா வெளிப்படுத்தக்கூடியது, மஸ்ஹர்னா வெளிப்படுத்தப்பட்டது, வெளிப்படும் தலம். அப்ப அல்லாஹ் தஆலா ஜாஹிரா இருக்கிறான் சிருஷ்டிக்குடைய தோற்றத்திலே. தன்னில் கைரில் தான் ஜாஹிராக முடியும். வெளிவருதல் என்று சொன்னாலே கைரில் தான் வர முடியும். ஐனில் எப்படி வர முடியும்? தனக்குள்ளே எப்படி வர முடியாது. இது இந்த பாடங்களை தெளிவாக விளங்கிங்க. ஏன்னா நிறைய பேர் இதில் குழப்பத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் சிருஷ்டியும் ஒன்று, அல்லாஹ் சிருஷ்டியும் ஒன்று அப்படின்னு. அந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க. அப்படி மாட்டிட்டு அல்லாஹ் சிருஷ்டியும் ஒன்று, அப்போ சாப்பிட்டது யார்? அல்லாஹ் சாப்பிட மாட்டேங்கிறான்னு. சாப்பிட்டது யார்? கொலை செஞ்சது யார்? கொன்றது யார்? நரகத்துக்கு போகிறது யார்? நரகத்தை படைச்சது யார்? ஹாலிகுல் ஜன்னத்து யார்? ஹாலிகுல் நார் யார்? எல்லாம் வீணப்படும். அல்லாஹ் என்னென்ன சிஃபத்துக்களை அவனுடைய சிஃபத்து அல்ல என்று சொல்கிறானோ அது எல்லாம் மனிதன் இருக்கு. அல்லாஹ் மையத்து அல்ல, மனுஷன் மையத்து. அல்லாஹ் ஜாஹில் இல்லை, மனுஷன் ஜாஹில். லரூமன் ஜஹூலான்னு சொல்கிறான். அப்போ எல்லாத்தையுமே அல்லாஹ்லே கொண்டு சேர்க்கணும். ஜித்தான எல்லா சிஃபத்தையும் கொண்டு போய் அவன்லேயே சேர்க்கணும். இது தவறு. அந்த போய் சிஃபாத்தே தாத்தியா அல்லாஹ்வுக்குரியது, சிஃபாத்தே அதமியா சிருஷ்டிக்குரியது. அல்லாஹ் யாருங்க? ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாமை உடையவன். சிருஷ்டிகள் யாருங்க? மவுத்து, ஜஹல், இஜ்து, இஸ்திரார், சும்மத், புக்மத், உம்மியத் இவைகளை உடையது. அப்போ தன் அல்லாத சிருஷ்டிகளை அல்லாஹ் தஆலா தன்னுடைய சிந்தனையிலே இருந்த அந்த தோற்றங்களை தன் உஜூதை கொண்டு வெளிப்படுத்துகிறார். எப்படி என்றால், தங்கம் என்பது ஒரு பொருள், கம்மல் என்பது ஒரு பொருள். அந்த கம்மல் என்பதற்கு அது தங்கத்திலையும் செய்யலாம், வெள்ளிலையும் செய்யலாம், பிளாட்டினத்திலையும் செய்யலாம், பிளாஸ்டிக்லையும் செய்யலாம், இரும்புலையும் செய்யலாம். அது ஒரு பொருள். தங்கம் இப்பொழுது கம்மலுடைய தோற்றத்தில் வெளியாகி இருக்கிறது. தான் அல்லாத ஒரு பொருளை தன்னிலே காட்டுகிறது. தங்கம் வேறு, கம்மல் வேறு. ஆனால் அந்த அல்லாத ஒரு பொருள் என்பது தங்கத்தை போன்று சுய உஜூதை பெற்ற தனி ஒரு பொருள் அல்ல. தங்கம் ஒரு பொருள், வெள்ளி ஒரு பொருள். அது மாதிரி ரெண்டு பொருள் அங்கே இல்லை. வெறும் உருவம் தான். அந்த உருவத்தை அதை காட்டுது. அந்த உருவத்தை தான் கைருல்லான்னு நாங்கள் சொல்கிறோம். அது ஒருபோதும் அல்லாவாகாது. ஒரு ஷேக் இருந்தாங்க, அவர் சொன்னார், இவங்க சிந்தனை இப்போ இந்த உருவங்கள்லாம் எங்கே இருந்துச்சு? அல்லாவோட இல்மில் இருந்துச்சு. இல்ம் எங்கே இருந்துச்சு? அல்லாவோட மாலூமாக இருந்துச்சு. அந்த இல்ம் எங்கே இருந்துச்சு? அல்லாவில் தான் இருந்துச்சு. அல்லாஹ் சிஃபத் தானே. அப்போ எப்படி இல்மு வெளியாக கைருல்லா இன்னொரு வஸ்து எப்படி ஆகும்? ஒத்துக்கவே முடியாது. அல்லாவும் சிருஷ்டியும் ஒன்று தான். சிருஷ்டிகள் அல்லாவோட இல்மில் இருந்துச்சு. இல்மு இருந்தால் எப்படி அல்லாஹ் விட்டு வெளியே இல்லையே, எல்லாம் ஒன்று தான். அது எப்படி ஒன்றும் வேறையாகும்? ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். தாசக்கு அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னாங்க. அவர் வந்தார். அவருக்கு 800 பேர் முரீதுகள் இருந்தாங்க. நூரி நாயகத்தில் இந்த செய்தி என் ஷேக் நாயகம் ஃபைஸ் நாயகம் சொன்னாங்க. அவர் வந்தார், சில முரீதுகளை கூட்டிகிட்டு வந்தார். வந்தோடனே ஆப் போலோ பா துமாரே ஏத்திகாத் கியா போலோ, அக்கீதா கியா போல், அக்கீதா என்னன்னு. சிருஷ்டிகள் அல்லாவுடைய இல்மில் இருக்குது. இல்மு அல்லாஹ் விட்டு வெளியில் இல்லை, வெளியில் எங்கேயுமே இல்லை. அப்போ அல்லாஹ்வில் தான் ஐனா இருக்குது இல்மு. இல்மு ஐனே ஜாத்து. அதனால் மாலூமாத்தும் ஐனே ஜாத் தான். அப்படி என்ன? இல்மு வேறு, மாலூம் வேறு இல்லை. அல்லாஹ் தான் சிருஷ்டி தான் அல்லாஹ். இதான் என் அக்கீதா அப்படின்றார். அச்சாப்பா சர்க்கார் எளிமையான உதாரணத்தை கொண்டு விளக்குறாங்க. அச்சா துமார இல்ம் ஏக் பந்தருக்கு லாவ், உன் சிந்தனையில் ஒரு குரங்கு கொண்டு வா அப்படின்ட்டாங்க. ஆகையா டொருன்னு சத்தத்தோடு வந்துருச்சு. பெரிய குரங்கு, மந்தி குரங்கு வந்துருச்சு. ஒரு முறைச்சி வேற பார்க்க வந்துருச்சு. அப்போ காக இப்போ எங்கே பாருக்கு குரங்கு? துமாரே இல்முமே, உன் இல்மில் இருக்கு. எங்க அக்கீதா ஆலிம் வேறு, மாலும் வேறு. ஆலிம் வேற, இப்போ நீ வேற, குரங்கு வேற. என் கருத்து. உன் அக்கீதா ஆலிமும் மாலுமும் ஒன்று தான். உன் அக்கீதா எப்படி நீ குரங்கு ஆயிட்டு? நீ ஐனே குரங்கு. அப்போ நீ வேற, குரங்கு வேற இல்லை. நீ தான் குரங்கு. இப்போ நீ மனுஷன்னு சொல்லலாம், குரங்குன்னு சொல்லலாம். ஏன் நீ குரங்காயிட்ட? நீ குரங்கு வேற இல்லை, நீ தான் குரங்கு. இப்போ ஒத்துக்கிறியா நீ? அவர் முழிக்கிறார். இப்போ உன் பேர் குரங்குன்னு தான், நீ தான் குரங்கு. உன் இல்மில் எப்போ குரங்கு வச்சு நீ குரங்காயிடுவ. இப்போ நாய் கொண்டு வா அப்படின்ட்டார். அப்படின்னு சொன்னாங்க. சொல்கிறார் வந்துருச்சு. சொல்கிறார் பெரிய நாய், ராஜபாளைய நாய் மாதிரி பெரிய நாய் வந்துருச்சு.
லொல்லுன்னு குறைக்குது வேறு. सुनने வந்துடுது. कहाँ है आप? कुत्ता कहाँ है? कुत्ता मेरे जहन में है, मेरे इल्म में, ये इल्म இருக்கு. எங்க அக்கீதா படி ஆலிம் வேற மாலூம் வேற, ஜாத்து ஆலிம் வேற மாலூமுடைய ஜாத்து வேற. அதன்படிக்கு நீ வேற நாய் வேற. ஆனா உங்கள் கருத்து படிக்க ஆலிமும் மாலூமும் ஒன்றுன்றீங்க. அப்ப நீ நாயாவும் ஆயிட்ட. कुत्ता भी बन गए, बंदर भी बन गए. சரி சுவர் குலா பன்றியை கொண்டு வா அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் நரகளை சாப்பிட்ற மாதிரி சிந்தனை வந்துருச்சு, அசிங்கத்தை சாப்பிட்ற மாதிரி சிந்தனை வந்துருச்சு. எப்போ வந்து எடுக்கிற? வந்துருச்சா? வந்துருச்சு. எங்கே இருக்குது? இல்மில் இருக்குது. வெளியே இருக்கா? வெளியே எங்கேயாவது இருக்க பண்டி? இல்லை. நாய் இருக்கா? குரங்கு இருக்கா? இல்லை. எங்கே இருக்கு? உன் சிந்தனையில் இருக்குது. இப்போ உள்ளக்குள்ள தான் இருக்க, நீ தான் பண்டி. உன் கருத்து படிக்கு நீ பன்றியாகவும் ஆயிட்ட. எங்கள் கருத்து படிக்க ஆளும் வேற மாலும் வேற. நீ வேற நாய் வேற, நீ வேற குரங்கு வேற, நீ வேற பன்றி வேற. உன் கருத்து படிக்க ஆலிமும் மாலுமும் ஒன்று தானே. ஒன்றுன்னு சொன்னால் என்ன ஆயிரும்? அப்போ நீ நாயாகவும் ஆகிட்ட, பன்றியாகவும் ஆகிட்ட, குரங்காகவும் ஆகிட்ட. நீ காலம் வயசுக்கு நாய் பண்டி ஆகிட்டான். இந்த மனுஷன் வெளித்துறத்து நாயா மாறிட்டான், பன்றியாக மாறிட்டான், வெளித்துறத்து. உடனே கையை பிடிச்சிட்டார் விலங்கு சர்க்கார். இப்போ இப்போ வந்து இல்முல இல்ம் என்ற அடிப்படையில் பேத்திபார இல்மு ஐனியத்து இருக்கு இல்முல இருக்கும்போது. ஆனால் பேத்திபார ஜாத்து கைரித்து இருக்கு. என் இல்முல தான் அந்த நாய் இருக்கு. ஆனால் நான் வேற, என் நாய் வேற தான். நாயுடைய ஜாத்து வேற, என் ஜாத்து வேற. என் இல்முல தான் இப்போ அந்த குரங்கும் பன்றியும் இருக்கு. ஆனால் நான் வேற, அது வேற. ஐனியத்திற்கு பேத்திபார இல்மு, கைரியத்திற்கு பேத்திபார ஜாத்து. இப்போ அதே நாய் பன்றி உஜூதில் கொண்டு வந்துட்டாங்க அல்லாஹ் தஆலா. அப்போ ஐனியத் இருக்கிறது பேத்திபார வஜூத், உஜூத் வந்த பின்னாடி. கைரியத் இருக்கிறது பேத்திபார ஜாத், ஜாத்துடைய அடிப்படையில். வஹதத்துல் உஜூத் தான். வஹதத்துல் ஜாத் என்று எந்த மகான்களும் சொல்லலை. அல்லாஹுடைய உஜூதும் சிருஷ்டியுடைய உஜூதும் ஒன்று. அல் உஜூது வாஹிதுன், உஜூது ஒன்று. முஷ்தரக்குன் பைனல் ஹக்கி வல் ஹல்கி, ஹக்குக்கும் ஹல்குக்கும் நடுவில் பொதுவானது. எந்த உஜூதை கொண்டு அல்லாஹ் காட்சியளிக்கிறானோ அதே உஜூதை கொண்டு தான் சிருஷ்டியுடைய ஜாத்தும் காட்சியளிக்கிறது. எந்த உஜூதை கொண்டு அல்லாஹ்வுடைய ஜாத் காட்சியளிக்கிறதோ அதே உஜூதை கொண்டு தான் சிருஷ்டிகளின் ஜாத்தும் காட்சியளிக்கிறது. உஜூத் ஏக் ஜாத் தோ, உஜூது ஒன்று ஜாத் ரெண்டு, ரெண்டு ஜாத், உஜூது ஒன்று. வஹதத்துல் உஜூத், இதைத்தான் எல்லா சூஃபியாக்களும் வலியுறுத்தினார்கள். இப்னு அரபி சர்க்கார் முதல், இப்னு அத்தாவுல்லா சிக்கந்தரி அவர்கள் முதல், முஹீதீன் ஆண்டகை அவர்கள், ஹஸாலி இமாம் போன்ற பெரும் பெரும் சூஃபியாக்களும் இதைத்தான் வலியுறுத்தினார். எந்த சூஃபியாக்களும் வஹதத்து ஜாத் என்ற வார்த்தையை கொண்டு வரவே இல்லை. கொண்டு வர வேண்டியதானே, எல்லா ஜாத்தும் ஒன்று தானே. ஒரே ஒரு வாசகம் கூட எடுத்துக்காட்டுங்க முன்னோர்களுடைய ஆயிரக்கணக்கான தஸவுஃபுடைய கிதாபுகளில். ஜாத்துல்லாஹி வ ஜாத்துல் ஹல்கி வாஹிதுன் அப்படின்னு எங்கேயுமே இல்லை. அல்லாஹ்வுடைய ஜாத்தும் சிருஷ்டியுடைய ஜாத்தும் ஒன்று தான் எங்கேயுமே யாரும் சொல்லவே இல்லை. ரூமினாயத்துடைய 30,000 கன்னிகள் இருக்கு வசனவில், எடுத்துக்காட்டு எங்கேயாச்சும். மற்றபடி ரூமி நாயகம் மறுக்கிறாங்க. சிருஷ்டிகளும் ஹக்கும் ஒன்றுன்னு சொல்லிடாத வாயை கொண்டு. இப்போ இர்சால் ரசூல் பாத்திலா போயிடும். அதுங்களா எல்லாமே ரசூல் மேலே அனுப்புதும் பாத்திலா போயிடும். இப்போ அல்லாஹ் தானே அல்லாவாக இருந்து தானே தன் தானாய் தூதராக வந்து தானே தன் மக்களுக்கு பதில் சொல்லி ஏற்றுக்கொள்ள தானே கொண்டு நரகத்தில் போய் தானே நரகத்தில் வெந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. நரகத்தில் அவனே வேகிறான். நவுது பில்லாஹி மின்னா. ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொர்க்கம், ஏற்றுக்கொள்ளாத நரகம்னு வந்துடும். அப்போ இது ஏற்றுக்கொள்ள, இது வந்து இந்த கருத்து சுன்னத் ஜமாத்துடைய கருத்து அல்ல. இப்போ வஹதத்துல் உஜூது தான் வஹதத்துல் ஜாத் என்ற ஒரு கொள்கை எந்த விதமான கிதாபுகள்லையும் கிடையாது. முடிஞ்சுங்களா? வஹதத்துல் உஜூது கருத்தை நாம சொல்கிறோம். வஹாபிகள் வஹதத்துல் உஜூதுடைய கருத்தை இல்லை என்று கூறுகிறார்கள். இல்லை என்ன பிரச்சனை வந்துடும்? அல்லாஹ்வுடைய உஜூது, அவன் உஜூதை கொண்டு தான் நாம் இருக்கிறோம், எல்லா வஸ்துக்குள்ளேயும் அல்லாஹ்வுடைய உஜூது இருக்கிறது என்ற கருத்தை மறுக்கிறாங்க. மறுத்தா அவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை வருது? வஹதத்துடைய கருத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மத்தியில் என்ன கருத்து வேறுபாடு? இதை இன்ஷா நாளைக்கு சொல்லுவோம். அல்லாஹ் நாடுவானே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.